முதியவர்களுக்கு வரக்கூடிய கால் வீக்கம் இது ஏன் வருது, இதில் என்னென்ன காரணங்கள் இருக்குது, அதுக்கு என்னென்ன மாதிரியாக நம்ம அணுகலாம். மெடிக்கல் ரீசன்ஸில் பல ரீசன்ஸ் இருக்குது. நமக்கு பல உறுப்புகளுடைய பாதிப்புகள் நமக்கு கால் வீக்கமாக வெளியில் தெரியலாம். அப்போது கால் வீக்கம் ஒரு சாதாரண பிரச்சனை இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உணவுகள்னால கால் வீக்கத்தை குறைக்க முடியுமான்னு பார்த்தா ஓரளவுக்கு சில உணவுகள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு பார்லி. இன்னைக்கு முதியவர்களுக்கு வரக்கூடிய கால் வீக்கம் இது ஏன் வருது, இதில் என்னென்ன காரணங்கள் இருக்கு, அதுக்கு என்னென்ன மாதிரியா நம்ம அணுகலாம், ஆயுர்வேதம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த கால் வீக்கம் வர்றதுக்கு 2 வகையான காரணங்களாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று நான் மெடிக்கல், அதாவது உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத சில காரணங்கள். அடுத்த காரணங்கள் உடம்பில் வரக்கூடிய சில பிரச்சனைகள்னால வரக்கூடிய கால் வீக்கம். அப்போ இந்த முதல் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதிகமாக காலை தொங்க விடுறது, அதாவது 60 வயதுக்கு மேலே நம்ம ரொம்ப நேரம் காலை தொங்க விட்டு டிராவல் பண்ணால் கூட கால் வீக்கம் வரலாம். அவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்தாவே இந்த கால் வீக்கம் போயிடும். அடுத்தது ஒபிசிட்டி, ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே கால் வீக்கம் வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யங் ஏஜில் ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்களுக்கும் அந்த 7th 8th month எல்லாம் போகும்போது ஒரு கால் வீக்கம் வரும். அதுவும் ரொம்ப டேஞ்சரஸ் கிடையாது. இது இல்லாமல் ரொம்ப குளிர்ந்த இடங்கள்லையோ இல்லை ரொம்ப வெயிலாக ரொம்ப ஹீட் இருக்கக்கூடிய இடங்கள்லையோ காலை வச்சு நடக்கும் போது நமக்கு கால் வீக்கங்கள் இயல்பாகவே வரலாம். ஸோ இதெல்லாம் அந்த காரணத்தை நம்ம தவிர்த்துட்டு வரும்போது இந்த வீக்கங்கள் தானாகவே சரியா போயிடும். அடுத்தது நமக்கு மெடிக்கல் ரீசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். மெடிக்கல் ரீசன்ஸ்ல பல ரீசன்ஸ் இருக்கு. நமக்கு பல உறுப்புகளுடைய பாதிப்புகள் நமக்கு கால் வீக்கமாக வெளியில தெரியலாம். அப்போ கால் வீக்கம் ஒரு சாதாரண பிரச்சனை இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நமக்கு பிபி இருந்தா, அதாவது ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம் இருந்தா கூட கால் வீக்கம் வரலாம். கார்டியாக் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இருதய நோய்கள் இருந்தாலும் கால் வீக்கங்கள் வரலாம். இல்லை கிட்னியிலால சரியா செயல்பட முடியலனாலும் நமக்கு உடம்புல கெட்ட நீர்கள் நிற்கிறதுனால கால் வீக்கங்கள் வரலாம். இதை தாண்டி நமக்கு ரத்த ஓட்டங்கள்ல ரத்த நாளங்கள்ல பிரச்சனை இருந்தா கூட கால் வீக்கம் வரலாம். உதாரணத்துக்கு டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். ரத்த நாளங்கள்ல ரத்தம் உறைஞ்சு போறதுனால கீழே இருந்த ரத்தம் ஹார்ட்டுக்கு வர முடியாதனால கால் வீக்கம் வரலாம். இன்னொன்று வீனஸ் இன்சஃபிஷியன்சி, அதாவது காலில் வேரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேரிகோஸ் வெயின்ஸ் வரும்போது கூட காலில் ரத்த நாளங்கள் சரியா இயங்காதனால கால் வீக்கங்கள் வரலாம். ஆக இந்த நான் மெடிக்கல் மெடிக்கல் ரீசன்ஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த மெடிக்கல் ரீசன்ஸை. அதனால கால் வீக்கம் பொதுவாக வந்தால் அதை உதாசீனப்படுத்தாமல் நம்ம உடனே அதுக்கு ஒரு மருத்துவம் செஞ்சுக்கிறது நல்லது. சரி, இதுக்கு நான் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், அதாவது மருந்தில்லாத மருத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயிட்டை குறைக்கிறது, நடைப்பயிற்சி மேற்கொள்றது, நைட்டு படுக்கும் போது காலை தூக்கி வச்சு படுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆயுர்வேதத்தில் சில வெளிப்புற சிகிச்சைகள் உண்டு. உதாரணத்துக்கு லேப்பம், பத்துகள் போடுறது, அபியங்கம்னு சொல்லக்கூடிய ஆயில் மசாஜ் பண்றது, ஸ்வேதனம்னு சொல்லக்கூடிய ஒத்தடங்கள் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம கால் வீக்கம் வத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். இதுக்கு அடுத்தது நம்ம உணவுகள்னால கால் வீக்கத்தை குறைக்க முடியுமான்னு பார்த்தா ஓரளவுக்கு சில உணவுகள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு பார்லி உடம்புல உள்ள எல்லா கெட்ட நீரையும் வெளியேற்றும், கால் வீக்கம் உட்பட. இந்த பார்லிக்கு தாண்டி அடுத்தது நம்ம இந்த நீர்க்காய்கள்னு சொல்லக்கூடிய புடலங்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய், நூக்கல், சௌச்சவ், வெண்டைக்காய், இந்த மாதிரியான காய்கறிகள் சாப்பிடும் போதும் உடம்புல இருக்கிற நீர் வெகுவாக குறையிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து ஆயுர்வேத முறைப்படி சில மூலிகைகள் இந்த கால் வீக்கத்துக்கு ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது. அதுல முக்கியமான மூலிகை நம்ம மூக்கரட்டைன்னு சொல்லக்கூடிய சாரணை. அதாவது நம்ம மழைக்காலங்கள்ல தரையில வளர்ந்துருக்கோம், அதனாலதான் அது பேர் புனர்நவா, அதாவது மறுபடியும் வளரும் தன்மை குடையது அப்படின்னு சொல்லக்கூடியதுனாலதான் புனர்நவான்னு பேரு. இந்த புனர்நவா ஒரு முக்கியமான மூலிகை. நம்ம கிராமங்கள்ல இந்த மூக்கரட்டை செடியை எடுத்து அது கீரைகளாக கடைஞ்சி செய்யக்கூடிய ஒரு வழிமுறை கூட இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. இந்த மூக்கரட்டை அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மூலிகையா அமையுது. இதுக்கு தாண்டி நமக்கு அடுத்த மூலிகைன்னு சொல்லும் போது நம்மளுடைய நெரிஞ்சில் முள். இந்த நெரிஞ்சில் முள் எடுத்து கஷாயம் பண்ணி குடிக்கும் போது உடம்புல இருக்கிற கெட்ட நீர்கள்லாம் வெளியேறும், கிட்னி சரியாக இயங்கும், ஏன் சிறுநீரக கற்கள் இருந்தா கூட அது கூட வெளியேறும். அது போல நமக்கு அடுத்த ஒரு முக்கியமான மூலிகையானது நம்மளுடைய தசமூலம்னு சொல்லக்கூடிய வேர்களின் கூட்டு.
இந்த மூலிகைகள்லாம் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நீரை எடுக்கிறதுக்கு சிறந்த மூலிகைகளாக அமையும். ஆனாலும் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கால் வீக்கங்கள் நிறைய வியாதிகளின் அறிகுறிகளாக இருக்கலாம். அப்போ நீங்க வீட்டு வைத்தியம் செய்யறேன்னு சொல்லி அந்த வியாதிகளை அதிகமாக்கி அதுக்கப்புறம் மருத்துவர்கிட்ட போகும்போது பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. அதனால கால் வீக்கம் வந்தால் நீங்க அதை உதாசீனப்படுத்தாமல் தக்க மருத்துவரை பார்த்து உடனடியே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.